la! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. ஃபாரின் மாப்பிள்ளையே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் நிறைய லைஃப் இப்போ போயிட்டுருக்கு. அதனால இப்போது 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கல்யாணமாகி 6 மாதம்தான் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போனதை இப்போ வரைக்கும் எங்கே இருக்காருன்னே சொல்லி தெரியல. யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆனது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்யாணமே இந்த பொண்ணோடது கிட்டத்தட்ட வந்து 200 பவுன் நகை பக்கம் அப்போவே போட்டிருக்காங்க. 4 மாதம் அந்த மாதிரி ஒன்றா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு உன்னை எல்லாம் ரெடி பண்ணி உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாம், யூஎஸ் போயிருக்காரு. இங்கே வந்து ஃபோன் கான்டாக்டில் ஒரு 1 இயர் பக்கமே இருந்திருக்காரு. இப்போ கூப்பிட்றேன், அப்போ கூப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. கூப்பிடவே இல்லை. இந்த பொண்ணு இதில் கன்சீவும் ஆகி குழந்தையும் இருக்குது வேறு. அவனை தலை முழுக்கி காட்டிட்டோம், எதுக்குமே வரமாட்டீங்கன்னா போக மாட்டீங்கன்னா இவன் எதுக்கு பையனாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 13 வருஷம் ஆச்சு. 6 மாதம் தான் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸையும் கான்டாக்ட் பண்ணல, பேரண்ட்ஸ்லையும் பேசலன்னா அப்படின்னு அவங்க போய் இவங்க இந்த பொண்ணு சொல்கிறது என்னன்னா அது சான்ஸே இல்லைன்னு. சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது அது உண்மையாலுமே சான்ஸே இல்லை தான். பேரண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் உண்மை கண்டிப்பாக இது ஒரு கான்டாக்டில் இருக்கணும். இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன மேம் அப்டேட் கடைசியாக அப்டேட் ஆயிருக்குன்னா, இப்போ அவர் போய் யூஎஸ்ல செட்டில் ஆகிட்டாரு, கான்டாக்ட் இல்லை. இப்போ வரைக்கும் ஸ்டில் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் யூஎஸ்ல எனக்கு இருக்க ஒரு டீம் வச்சு நிறைய கம்பெனிஸ், அந்த பழைய கம்பெனி வச்சு அதுலேருந்து லீட் எடுத்து எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். கண்டுபிடிப்போங்க. பட் என்ன யூஸ்? 13 வருஷம் ஒருத்தன் ஏமாற்றிட்டு போயிட்டான். கல்யாணம்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிட்டு பொண்ணோட நகையெல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டான். அவங்க கூட மறுபடியும் வாழ்றதுனால மட்டும் என்ன கிடைச்சி? வணக்கம் மேம். வணக்கம். இப்போ முக்கியமான பிரச்சனைன்னு சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண மோசடிகள். ரொம்ப நாள் விசாரித்து ஒரு அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அதுவும் கடைசியில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சிக்கலில் முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ண கேஸில் அந்த மாதிரி சிக்கலான முடிஞ்ச மேரேஜ் வச்சுருக்காங்க? இப்போ அதிகமாக வந்து சிக்கலில் தான் முடியுதுங்க சொல்லப்போனால். கல்யாண இதே வந்து ரொம்ப ஒரு பெண்களுக்காகட்டும் ஆண்களுக்காகட்டும் ஒரு பயம் மாதிரியான வந்துருச்சு. ஆமாம், ஏன்னா முதல்ல ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கும் போது தெரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து நம்ம ஊரை தாண்டி நாடை தாண்டி ஊரை தாண்டி இதெல்லாம் ஸ்டேட்லாம் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி ஸ்டேட் தாண்டி இப்போ வந்து வேறு வேறு கண்ட்ரில எல்லாமும் நம்ம வரன் பார்த்து கொடுக்குறோம். இப்போ மேட்ரிமோனியல் அந்த இதெல்லாம் ஈஸியாக, அதாவது நம்மளுக்கு வரன் பிடிக்கிறது ஈஸியாக இருந்தாலும் உலகத்தில் எந்த இடத்துல இருந்தும் நம்ம மாப்பிள்ளையாகட்டும் பொண்ணு எடுக்கிறதுக்கு மேட்சிங் பார்த்து எடுக்கிறது ஈஸியாக இருந்தாலும் அவங்களோட பர்சனல் கேரக்டர் என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் எங்களோட சர்வீஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுலேயுமே வந்து இப்போ வந்து ஒரு டிடெக்டிவ்கிட்ட ஒரு கேஸ் கொடுக்குறாங்க பொண்ணு மாப்பிள்ளையை பற்றி தெரிஞ்சு 100% இல்லை. இப்போ கேரக்டர் வந்து எல்லாமே வந்து நாங்கள் A to Z சொல்ல முடியாது. மேக்ஸிமம் கவர் பண்ண முடியும். சரி நம்ம இது பார்த்துருக்கலாமே அப்படின்னு மிஸ் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு ஃபீல் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம பண்ணி கொடுக்க முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கேஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஏன்னா அந்த பொண்ணு வந்து இது நீங்கள் உங்கள் இன்டர்வியூவில் சொல்லுங்க மேடம் சொன்னனால நான் இந்த கேஸ் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. ஃபாரின் மாப்பிள்ளையே சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சும்மா அவங்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து, ஏன்னா இப்போ இந்த ஒரு 10 வருஷமாக தான் டிடெக்டிவ் பற்றின அவேர்னஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் இல்லை. இது வந்து மேரேஜே 13 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளை யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறாரு. இன்னுமே அந்த ஃபாரின் மாப்பிள்ளைக்கு உண்டான கிரேசினஸ் வந்து நம்ம இருக்கு. செட்டில் ஆகிடலாம், லைஃப் செட்டில் அப்படிங்கிற மாதிரி. பட் நிறைய லைஃபே இப்போ போயிட்டுருக்கு. அதனால அது நிறைய யோசிக்கிறது இல்லை. எதுவாக இருந்தாலும் ரொம்ப தெரிஞ்சு ரொம்ப விசாரித்து எல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். அந்த ஃபேமிலி பற்றியெல்லாம் ரிஸ்க் எடுத்து இப்போ ஃபாரினில் மாப்பிள்ளை கொடுக்குன்னா அவங்க ஒர்க் பண்ணுறது கரெக்டாக அவங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது என்ன கேட்டால் நேரடியாக கூடி போய் விசிட் பண்ணி கூடி பார்த்துடலாம். ஏன்னா லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அது. இப்போது 13 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கல்யாணமாகி 6 மாதம்தான் ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாரின் போனதை இப்போ வரைக்கும் எங்கே இருக்காருன்னே சொல்லி தெரியல. அதுக்கு உண்டான எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க பேரண்ட்ஸ் கூட எடுத்துக்கல. பேரண்ட்ஸ் மீன்ஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸ். அவங்க அந்த பொண்ணுக்கு கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நல்ல நிறைய நகை போட்டிருக்காங்க, வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணி எல்லாம் ஒரு 4 மாதம் அந்த மாதிரி ஒன்றா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு உன்னை எல்லாம் ரெடி பண்ணி
உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. யூஎஸ்ஆ மேம்? ஆமா, யுஎஸ் போயிருக்காரு. போயிட்டு ஒரு 2 மாசம் கான்டாக்ட்லயே இந்த மாரி விசா இங்க ப்ராப்ளமா இருக்கு. உனக்கு அது பண்ண ஏதோ அந்தந்த ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. நீ வேணாலும் கொஞ்சம் அம்மா கூடவே இரு. நான் மறுபடியும் உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கான்டாக்ட்லயே இருந்துக்கிறாங்க. இந்த பொண்ணு எவ்வளோ நாளைக்கு ஹஸ்பண்ட் இல்ல மாமியார் வீட்ல எவ்வளோ நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாங்க. இங்க வந்து ஃபோன் கான்டாக்ட்ல ஒரு ஒரு 1 இயர் பக்கமே இருந்திருக்காரு. இப்ப கூப்பிடுறேன், அப்ப கூப்பிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. கூப்பிடவே இல்ல. இந்த பொண்ணு இதுல கன்சீவும் ஆகி குழந்தையும் இருக்கு வேற. அ எந்த ஒரு இதுவுமே இல்ல. போய் அவங்க பேரண்ட்ஸ்ட்ட போய் கேட்டா, "என்ன அவர கூப்பிட மாட்டேங்கிறான்னா?" எங்ககிட்டயே அவன் ஃபோனே அவ்வளவா பேசுறதில்ல. எங்க இருக்கான்னு வரவே மாட்டேங்கிறான். ஊருக்கே வரமாட்டேங்கிறான். நாங்களும் கேட்டு கேட்டு இது பண்ணிட்டோம். நாங்க அவன தலை முழுக்காட்டிட்டோம். அ எதுக்குமே வரமாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான். இவன் எதுக்கு பையனா இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க அவங்க. கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 13 வருஷம் ஆச்சு. 6 மாசம் தான் ஒண்ணா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸையும் கான்டாக்ட் பண்ணல, பேரண்ட்ஸ்ட்டயும் பேசலன்னா அப்படின்னு அவங்க போய் இவங்க இந்த பொண்ணு சொல்றது என்னன்னா, அது சான்ஸே இல்லன்னு. சூழ்நிலைய வச்சு பார்க்கும்போது அது உண்மையாலுமே சான்ஸே இல்ல தான். பேரண்ட்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு உண்மை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு கான்டாக்ட்ல இருக்கணும். ஆனா அவன் இங்க இன்னும் வரல. இந்த 13 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வரல. அது எங்களுக்கு தெரியும். நாங்க அத செக் பண்ணிட்டோம். அவன் இந்தியாவுக்கு வந்து டிராவல் பண்ணல. இப்போ வந்து அவன் எல்லா விதமான அவங்க சோர்ஸும் வந்தானா பண்றதுக்கு உண்டான ரெடி பண்ணி வச்சிருந்தாலும், ஃபாரின்ல இருக்கான். ஸோ அவன் என்ன அட்ரஸ்ல எங்க வொர்க் பண்றேன்னு சொன்னானோ, அந்த இடத்துல இப்போ வொர்க் பண்ணல. எந்த அவ்வளோ பெரிய ஒரு கண்ட்ரில யுஎஸ்ல போய் எந்த மூலையில எங்க வேலை பண்றான்னு இப்படி யார் கண்டுபிடிக்கிறது? யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆனது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கல்யாணமே இந்த பொண்ணோடது கிட்டத்தட்ட வந்து 200 பவுன் நகை பக்கம் அப்பவே போட்டிருக்காங்க. 13 வருஷத்துக்கு 200 முன்னாடி ஆமா. 200 பவுன் 200 பவுன் போட்டிருக்காங்க. நகை போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அ ம நம்மளோட இதுலயே ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குமே, பொண்ணு கல்யாணம் ஆனதும் நகையெல்லாம் வந்து மாமனாரோட கஸ்டடியில போயிரும். அவங்க வச்சிருப்பாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டா, இல்ல அவன் அப்பவே வந்து ஏதோ ஒரு ஃபங்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகி ஒரு 2, 3 மாசத்துலயே ஏதோ ஃபங்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தானே, உங்கள்ட்ட குடுக்கணும் வந்தானே, உங்கள்ட்ட எப்போ குடுத்துறானேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு சொல்லி தெரியல. அவங்க அம்மா, அப்பாவும் இதுல உடந்தையா இருக்கிறாங்களா? இல்ல உண்மையாலுமே அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா சூழ்நிலை பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இத பிளான் பண்ணி பண்ண மாரி தான் இருக்கு. ஸோ அங்க போய் அவன் எந்த பொண்ண ஏமாத்துறானோ, இல்ல இந்த மாரி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. அவங்க இப்போ ஒரிஜினல் வரைக்கும் அப்பமும் ஒரிஜினல் அம்மா, அப்பா தான். பட் ஃபேக்கா இருக்கிற மாரியும் நெறைய இருக்கு. ஃபேக்கான அம்மா, அப்பா வந்து ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு, இங்க ஃபேக்கா வந்து ஒரு அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள நடிக்க வச்சு, அப்படி கல்யாணம் பண்ணி, இல்லைன்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்து அந்த கல்யாணம் பண்றதுலயே வந்து ஒரு 6 மாசம், 1 வருஷம் பழகுற மாரி பழகி, அப்படி பொண்ண ஏமாத்தி நெறைய பணம் பிடுங்கி, அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகுற கேஸஸும் நெறைய இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதுவா இருந்தாலுமே வந்து ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையாகட்டும், எதுவா ஆகட்டும் ரொம்ப விசாரிச்சு, நம்மளுக்கு தெரிஞ்ச வெளிய நம்ம வேற ஒரு கண்ட்ரில மாப்பிள்ளைய எடுக்கிறோம், குடுக்குறோம். நம்ம நாட்டுல இருந்தவங்க வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம நம்ம வட்டத்துக்குள்ள யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களா, ரொம்ப ஃபேமிலி பத்தி தெரிஞ்சவங்களா இருந்து குடுக்கறது தான் ரொம்ப சேஃப்டி. இப்போ வந்து நம்ம ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தா நீங்க மாதிரி ரிலேட்டிவ் வச்சுக்கலாம், விசாரிக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் மூலியமா விசாரிக்கலாம். ஒரு ஃபாரின்ல ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ஃபேமிலியா இருப்பாங்க. இங்க ஒரு நல்ல பேர் இருக்கும். இங்க உள்ளூரை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல நேம் இருக்கும். பட் அவங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றாங்க. இப்போ ஊர்ல இருக்காங்க. இங்க சென்னையில பையன் ஒர்க் பண்றான். அப்படின்னா ஊரை பொறுத்தவரைக்கும் அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க அவங்க பர்சனல் லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்ட்டு தெரியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி மேம் அவங்களால விசாரிச்சு இல்ல அ ஒரு புத்திசாலித்தனமான விஷயங்க பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பொண்ணு குடுக்குறோம், பையன் குடுக்குறோம்னா, அவங்களோட பெர்சனல் கேரக்டர் தான் நம்ம பார்க்கணும். என்ன ஃபேமிலி நல்ல ஃபேமிலினா, ஃபேமிலியோட போய் அவங்க வாழ போறதில்ல. ஆனா இப்போ பெரும்பாலான பேரண்ட்ஸ் வந்து நல்ல சேலரியில இருக்காங்களா? நல்ல வெல்த்தியான ஃபேமிலியா? அததான் இல்ல அது மோஸ்ட்லி இப்போ அது ப்ரிஃபர் வந்து பண்றாங்க. அவங்கவங்களோட ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாரி பார்க்குறாங்கங்க. ஏன்னா, அவங்கவங்க புள்ளையும், பையனும் ஒரு 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 ஸ்டேட்டஸ்ல ஒரு விதமான லைஃப் ஸ்டைல்ல வளர்ந்துருப்பாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரியான ஒரு ஃபேமிலி பார்க்குறதுல தப்பு கிடையாது. ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல நல்ல ஒரு இப்போ நான் என் குழந்தைய வந்து வெறும் கார்ல போய் தான் பழக்கியிருக்கேன். ஏசில இருந்தா பழக்கியிருக்கேன். அந்த குழந்தைய போய் நான் வந்து ஒரு நார்மலான ஒரு இதுல போய் கல்யாணம் பண்ணி குடுக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ, ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா ஸ்டேட்டஸ் பார்க்குறது என்ன பொறுத்தவரைக்கும் தப்பில்ல. அட்ஜஸ்ட் பண்ணி இவங்க எப்படி இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கேரக்டர்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பார்க்கலாம். இல்ல அப்படி முடியாதுன்னா, ஏன்னா அங்கேயே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதுக்காக நான் சொல்ல வரேன். அ இப்போ இந்த இடத்துல வந்து அதையெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களோட பெர்சனல் கேரக்டர்ன்ட்டு இருக்கு. வெறும் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்தா, அவங்க வந்து பயங்கரமா வந்து ஒரு ட்ரக் அடிக்ட்டா இருக்கலாம்.
பயங்கரமா பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு போற பையனா இருக்கலாம், இல்ல பொண்ணா இருக்கலாம், ரொம்ப ஜாலியான கேரக்டரா இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த பர்சனல் கேரக்டர் வந்து அவங்கள டைரக்டா பார்க்கும்போது, ஒரு சர்விலன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சிரும். இதனால ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்து அவங்க டிவோர்ஸ் லெவலுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்டே பார்த்துட்டா ஓகே நம்மளுக்கு இது செட் ஆகாது. நம்ம பொண்ணோட கேரக்டர் இந்த மாதிரி, நம்ம பையனோட கேரக்டர் இந்த மாதிரி. ஸோ பொண்ணுமும் பையனுமே வந்து ஒரு ஜாலியான கேரக்டரா இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைரக்ட் சர்விலன்ஸ் பண்ணும்போது இருக்காங்கும்போது ஓகே அவங்களுக்கு செட் ஆயிரும். அப்படி இல்லாம நம்ம பார்க்குற கேசஸ் எல்லாம் நிறைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல 10 நாள்லயே ஒத்து வராம டிவோர்ஸ் போற இதெல்லாம் இருக்கு. எல்லாமே வேஸ்ட் இல்ல. கல்யாணத்துக்கு இப்பல்லாம் சர்வசாதாரணமா லட்சக்கணக்கில செலவு பண்றாங்க. ஆடம்பர கல்யாணங்கிறது இப்ப ரொம்ப சாதாரணமாயிருச்சு. ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிக்கே வந்து நம்ம அவ்வளோ செலவு பண்றோம். டெக்கரேஷனுக்கு அவ்வளோ செலவு பண்றோம். ஸோ இது எல்லாமே வேஸ்ட் ஆயிருது இல்லையா? லைஃப்பும் போய் ஒரு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருவாங்க. அதனால அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே இதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும். இப்போ இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல என்ன மேம் அப்டேட் கடைசியா அப்டேட் ஆயிருக்குன்னா, இப்போ அவர் போய் யூஎஸ்ல செட்டில் ஆயிட்டாரு. கான்டாக்ட் இல்ல. இல்லைங்க இப்போ வரைக்கும் ஸ்டில் பார்த்துட்டு இருக்கோம் நாங்க. அவரை ஒரு 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 டீம் யூஎஸ்ல எனக்கு இருக்க ஒரு டீம் வச்சு நிறைய கம்பெனிஸ் அந்த பழைய கம்பெனி வச்சு அதுலேருந்து லீட் எடுத்து எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இது என்ன மேம் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்து இல்ல வந்து ஏதோ ஒரு இதுல வந்து கண்டிப்பா வந்து கண்டுபிடிக்கலாங்க. இது வந்து ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து கண்டிப்பா நம்ம ஒரு விஷயம் இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. பட் அதுக்கு டைமிங் அது இருக்கு. எவ்வளவு நாள் நம்ம அதை பார்க்குறோம் அதையெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. இப்போ என்னோட கிளைண்ட் கோஆப்ரேட் பண்ற வரைக்கும் என்னால வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணிட்டு பார்க்க முடியும். ஏதோ ஒரு இடத்துல அவன் மாட்ட தான் செய்ய போறான். அவன் யூஎஸ்ல தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம். அது வந்து உயிரோட தான் அங்க தான் இருக்காரு. ஆமா யூஎஸ்ல தான் இருக்காரு, உயிரோட தான் இருக்காரு. எங்கேயும் வேற கண்ட்ரிக்கு போகலைங்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் தான். பட் என்ன அங்க வந்து எந்த கம்பெனில இருக்க எங்க இருக்கான்னு சொல்லி தெரியல. அதுல எத்தனையோ இது இருக்கும் இல்லையா? நீங்க ரிலேட்டிவா வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டீங்க உங்க டீமோட. இது இன்னும் என்ன சொல்றது, அடுத்த ஸ்டேஜா வந்து இப்போ போலீஸ் லீகலா நிறைய இது இருக்காங்க, எம்பசி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பேரண்ட்ஸ் சொல்றாங்க எங்க கூட கான்டாக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது மேன் மிஸ்ஸிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம இது பண்ணா இன்னும் இது கேசஸ் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குங்க. இப்போ வந்து ஃபாரின் கேசஸ்க்கெல்லாம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. நிறைய நம்ம நாடு தாண்டி ஒரு இதுலங்கும் போது அந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ண ஈஸியா போய் அந்த கண்ட்ரில போய் நம்ம கண்ட்ரிக்காரனா இருந்தாலுமே அங்க போய் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா போய் நம்ம போய் அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ். அது எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜும் எல்லாருமே அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி இது ஒரு கேஸ் இந்த மாதிரி இல்லைங்க, நிறைய கேஸ் இருக்கு. எல்லாமே ஃபாரின் மாப்பிள்ளைகள். ஆமா நிறைய கேசஸ் இருக்கு. எல்லாமே சொல்ல முடியாது. அழகா கல்யாணம் பண்ணி ஃபாரின்ல போய் செட்டில் ஆனவங்க இருக்காங்க, அங்கிருந்து இங்க வந்து செட்டில் ஆனவங்க இருக்காங்க. ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க இந்தியா பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி, ஆனா இங்க இருக்கிற இந்தியா பொண்ணு ஃபாரின் கல்ச்சர், ஐயோ ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு மாப்பிள்ளை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கல்யாணம் பண்ணி போய் அதுல பிரச்சனை வந்த கேஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம இங்க செட்டில் ஆனாலுமே நம்மளுக்கு நம்ம கண்ட்ரில தான் பொண்ணு வேணும், நம்ம கல்ச்சர் இப்படிதான் அங்க இருந்தாலுமே நம்ம கல்ச்சர் படியே பையனை வளர்த்திருப்பாங்க. அவங்க இங்க இருக்கிற பொண்ணோட கல்ச்சர் படி வேணும்னு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ஃபாரின் மாப்பிள்ள இங்க அந்த பொண்ணு ரொம்ப ஜாலியான ஒரு ஃபேமிலியா ஜாலியான பொண்ணா இருப்பாங்க. நம்ம ஃபாரின்ல போய் செட்டில் ஆக போறோம், நம்ம அங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்ம ரொம்ப நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு போவாங்க. 2 பேருக்கு ஒத்து வராது. ஏன்னா அவங்க இந்திய கல்ச்சரை லைக் பண்ணி பொண்ணு எடுத்திருப்பாங்க, இவங்க ஃபாரின் கல்ச்சரை லைக் பண்ணி பையன் எடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து எதுவுமே வந்து ஒத்து வராம இந்த இடத்துல எங்க பிரச்சனை இல்லாம இருந்திருக்குன்னா, எங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே ஃபாரின்ல இருக்கிறவங்க இங்க பொண்ணு எடுக்கும் போதே ஒரு இன்வெஸ்டிகேஷன் எங்கள்கிட்ட ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த பொண்ணோட பர்சனல் கேரக்டர் எல்லாம் பார்த்து சொல்லியிருப்போம். அப்போ அவங்க ஒத்து வருமோ ஒத்து வராதான்னு சொல்லி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எங்களோட சர்வீஸ் வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வேணாலும் இருக்கு நிறைய, அதாவது ஃபாரின்ல மாப்பிள்ளை எடுக்கிறது எல்லாமே அப்படின்னு சொல்ல, ரொம்ப விசாரிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை கண்டிப்பாக கண்டுபிடிப்போங்க. பட் என்ன யூஸ்? 13 வருஷம் ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான். கல்யாணம்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணிட்டு பொண்ணோட நகையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டான். அவங்க கூட மறுபடியும் வாழ்றதுனால மட்டும் என்ன கிடைச்சிடும்? அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாச்சும்
கிடைக்கக்கூடிய அந்த பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் ஒரு நஷ்டீடு அந்த மாதிரி இருக்கலாம். வாங்கி பட் ஒரு தரலாம். பொண்ணோட என்ன லைஃப் லைஃப் போனது லைஃப் அதுதானே. போனது தான். அது அவங்க சொல்றேன். என்ன இருந்தாலும் ஒரு பாதிப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கு இல்லையா? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மேரேஜ்னா கண்டிப்பா விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மேரேஜ் அந்த அந்த ஸ்டேஜுக்கே கொண்டு வரணும். எல்லாமே நம்ம ஒரு புதுசா ஒரு முடிவு எடுக்கிறோம். வாழ்க்கையோட ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறோம். எல்லா இதுக்குமே ஒரு ஆம், ஒரு தீர விசாரித்தல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கண்டிப்பா மேம். டைம் ஒதுக்கி அந்த கேஸை பத்தி நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் டைம். தேங்க்யூ. Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays.